பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை, புனித ஜான் தே பிரிட்டோ விழா. போனஃபர் என்பவர் ஜெர்மனி நாட்டில் வாழ்ந்த ஒரு லூத்தரன் சபை போதகர். 2ஆம் உலகப் போர் சமயத்தில் ஹிட்லர் யூதர்களை சித்திரவதை முகாம்களில் அடைத்து வைத்து கொடூர சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கிய போது அதற்கு எதிராக உரக்க பேசியவர். இதன் காரணமாக இவரும் சிறையில் அடைக்கப்பட்டார். பல்வேறுபட்ட இன்னல்களுக்கு உள்ளானார். சிறையில் இருந்தபோது கிறிஸ்துவை பின்பற்றுவதன் காரணமாக நாம் எப்படிப்பட்ட வித்தியாசமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது குறித்து எழுதினார். அவருடைய எழுத்துக்கள் அனைத்தும் பின்பு தொகுக்கப்பட்டு சீடத்துவத்தின் விலை, த காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப் என்கின்ற பெயரில் புத்தகமாக வெளியிடப்பட்டன. இந்த புத்தகத்தில் போனஃபர் கடவுளிடமிருந்து வரும் அருளை 2 விதங்களாக பிரிக்கின்றார். ஒன்று விலை குறைவான மலிவான அருள், த சீப் கிரேஸ். மற்றொன்று விலை உயர்ந்த அருள், த காஸ்ட்லி கிரேஸ். மலிவான அருள் என்பது கடவுளிடமிருந்து பணத்தையும் பொருளையும் வசதியையும் தேடி பெற்றுக்கொள்வது. விலை மதிப்புமிக்க அருள் என்பது கிறிஸ்துவுக்காக துன்பப்படுவதற்கான அருள், அவர் பொருட்டு வேதனையை எதிர்கொள்வதற்கான அருள். மலிவான அருள் ஒரு மனிதனுக்கு குறுகிய கால மகிழ்ச்சியை கொடுக்கலாம், ஆனால் அது வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கான நிரந்தர தீர்வை கொடுப்பதில்லை. அதாவது ஒரு மனிதனின் ஒட்டுமொத்த வாழ்வானது மாற்றமடைவதற்கு மலிவான அருள் போதுமானது அல்ல. ஆனால் விலை உயர்ந்த அருளானது ஒரு மனிதனது ஒட்டுமொத்த வாழ்வையே மாற்றியமைக்கிறது. வாழ்வின் எல்லா துன்பங்களுக்கும் அடிப்படையாக இருக்கின்ற அகந்தையை வெட்டி வீழ்த்துகின்றது. கடவுளிடமிருந்து விலை உயர்ந்த அருளான கிறிஸ்துவுக்காக துன்பப்படும் வரத்தை பெற்றவர்தான் புனித அருளானந்தர். அவர் பணி செய்த மரவ நாட்டு பகுதியில் கிறிஸ்துவின் பொருட்டு அவர் அனுபவித்த துன்பங்கள் எண்ணற்றவை. அப்போது ராமநாதபுர பகுதி ஆட்சி செய்த சேதுபதியின் அமைச்சரவையில் குமாரப்ப பிள்ளை என்றொருவர் இருந்தார். இவர் அருளானந்தர் ஏழைகளோடு வாழ்வது, அவர்களுக்கு நற்செய்தி அறிவிப்பது, சுகம் கொடுப்பது, பிள்ளைகளுக்கு நல்ல அறிவு ஊட்டுவது எதையும் அறவே விரும்பவில்லை. அருளானந்தரை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என எண்ணி அவரை கைது செய்து மிக கொடூரமாக அடித்தார், காரி துப்பினார், வெற்றுடம்போடு பாறையில் உருட்டினார், தலைகீழாக கட்டி கிணற்று நீருக்குள் அமிழ்த்தி எடுத்தார். பிறகு கொலை செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளிலும் தீவிரமாக இருந்த வேளையில் சேதுபதியிடமிருந்து அழைப்பு வந்ததால் உடனடியாக ராமநாதபுரம் கிளம்பினார். அருளானந்தரும் விடுதலையானார். 1686 தனது தாய்நாடு சென்ற அருளானந்தர் மீண்டும் இந்தியா திரும்பி மரவ நாட்டின் உள்பகுதிக்கே வந்து இன்னும் அதிக வேகத்தோடு பணியாற்ற ஆரம்பித்தார். இந்நேரத்தில்தான் சேதுபதியின் படைத்தளபதி தடியத்தேவரது தொழுநோயை அவர் குணப்படுத்தினார். இந்த குணப்படுத்துதல் எவ்வாறு அவர் கொலை செய்யப்படுவதற்கு காரணமாக இருந்தது நாம் அனைவரும் அறிந்ததே. இவ்வாறு தன் வாழ்க்கையின் இறுதி வரை ஒவ்வொரு காலகட்டத்திலும் கிறிஸ்துவுக்காக துன்பப்படும் விலை உயர்ந்த அருளை தேடி பெற்றவர்தான் புனித அருளானந்தர். அன்புக்குரியவர்களே, இயேசு பணி செய்த மனிதர்களை 2 வகைகளாக பிரிக்கலாம். ஒரு பிரிவினர் வந்து சென்றவர்கள், அதாவது அவ்வப்போது இயேசுவை தேடி வந்து அவரது போதனையை கேட்டவர்கள், அவரது புதுமையை கண்டு அனுபவித்தவர்கள். இன்னொரு குழுவினரோ இயேசுவோடு தங்கியவர்கள், அதாவது அவரது சீடர்கள். இந்த 2 குழுக்களின் மட்டிலான இயேசுவின் அணுகுமுறை ஒரே மாதிரியாக இருந்ததில்லை. முதல் குழுவினருக்கு இயேசு அதிகமாக மலிவான அருளை, அதாவது ஆறுதலை கொடுத்தார். அப்பங்கள் பலுகி பசியை போக்கினார், புதுமைகள் செய்து நோயை போக்கினார். ஆனால் 2வது குழுவினரையோ விலை உயர்ந்த அருளுக்காக தயாரித்தார். அவர்களுக்கு முன்பாக துன்பம் என்கின்ற சவாலை வைத்தார். தன்னை பின்பற்றுகிறவர்கள் தனது அகந்தையையும் ஆணவத்தையும் இழக்க வேண்டும் என வலியுறுத்தினார். ஏன் தன் உயிரை கொடுக்கக்கூடிய அளவிற்கு கூட அன்பு செய்ய வேண்டும்
என்று சொன்னார். ஜெபம். இறைவா, எம் வாழ்வில் வரும் துன்பங்கள் கூட உம் அருளின் வெளிப்பாடு என்பதை உணர்ந்து அவற்றின் மட்டில் சரியான மனப்பக்குவம் கொள்ள வரம் தாரும். ஆமேன். புனிதனே, என்னுயிர் நீயானாய் தலைவனே, பாடு புகழு என்றுமே, பாடு புகழு என்றுமே, என்னுயிர் நீ தந்தாய் புனிதனே, என்னுயிர் நீயானாய் தலைவனே, பாடு புகழு என்றுமே, பாடுவோம் புகழுவோம் என்றுமே. ஓர் கூக்குரல் பரமன் முன்னோடியானது, அருளானந்தரின் போர்க்குரல் அநீத வாழ்வுகளை சாடியது. இறையேசுவின் வழி செல்லுவோம், நாமும் மறைசாட்சியாவோம், அருளானந்த புகழ் பாடுவோம், வேதம் பரிசாற்றி வாழ்வோம், திருமறை ஆட்சியை காண்போம். இன்னுயிர் நீ தந்தாய் புனிதனே, என்னுயிர் நீயானாய் தலைவனே, பாடுவோம் புகழுவோம் என்றுமே, பாடுவோம் புகழுவோம் என்றுமே. பாதையை சீர் செய்ய